ஓகே, இன்னும் நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில். இப்போது ஒரு சம்மரைஸ்க்கு வந்துடுவோம். இம்மா நேரம் நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போது இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒரு பேரபோலா இப்படி இருக்குது. எனக்கு அது எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் என் கண் இது மேலே தான் இருக்குது. அது எந்த இடத்த எக்ஸ் ஆக்சிஸை வெட்டுது, ஓகேவா? அது வந்து ஏதோ ஒரு நம்பர், இந்த இடம் வந்து 3ன்னு ஒரு நம்பர், இந்த இடம் வந்து -2ன்னு ஒரு நம்பராக இருக்குது அப்படின்னா இந்த பேரபோலாவோடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஐ எம் நாட் சேயிங் பாலினாமியல், ஓகே? ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்களேன், இதை ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேன். இது 3, இது வந்து x = 3, இது வந்து x = -2. இது அந்த 3 உள்ளார இந்தாண்ட பக்கம் எட்டுன்னு வந்துருங்க, இந்த -2 இந்தாண்ட பக்கம் எட்டுன்னு வந்துருங்களேன். அப்போது x + 2ன்னு வந்துருமா? இது இந்த பக்கம் போச்சுன்னா x + 2, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? இது x - 3 = 0 போட்டுக்கோங்க. இப்படி தான் இருக்கும் அந்த ஈக்குவேஷன். ஆனால் இதை வந்து பாலினாமியலாக எழுதுறீங்க, ஓகே? பாலினாமியலாக எழுதுறீங்கன்னா இதுக்கு நடுவில் இந்த இடத்துல நம்ம எந்த நம்பரை வேணாலும் போட்டுக்கலாம், k. ஆனால் அந்த k வந்து 0வாக இருக்கக்கூடாது. 0 தவிர வேறு எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அந்த பேரபோலா வந்து இப்படியே தான் இருக்கும், இப்படி இருக்கும். இல்லை நெகட்டிவ் வேல்யூ வரும்போது பேரபோலா இப்படி கவுந்துக்கும். ஸோ இதே மாதிரி. ஆனால் பட் எல்லா பேரபோலாவுமே இந்த இடத்துல தான் இதுக்கு இதனுடைய ஜீரோஸ் வந்து -2, 3 தான். ஏன்னா இதில் -2 போட்டாலும் 0 ஆகிடும், -3 போட்டாலும் 3 போட்டாலும் அது 0 ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம சம்மரைஸ் பண்ணி கற்றுக்கிட்டது. சரி, இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ax², கண்டிப்பாக x² டேர்ம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் என்ன நம்பர் ஆனாலும் இருக்கலாம். அடுத்தது bx + c = 0. இப்படி தான் இருக்கும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்படி தான் இருக்கும். ஆமாம் இல்லை, இதை பெருக்கினா அப்படி தானே இருக்கும், இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி காட்டவா இந்த ஈக்குவேஷனை? ப்ளீஸ் லிசன். = 0. இதை மல்டிப்ளை பண்ணலாம். x × x is x². இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா -3x, இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா +2x, இது ரெண்டுத்தையும் பெருக்கினா -6 = 0. அப்போ x², இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -x -6 = 0. இந்த ஈக்குவேஷன் இதே மாதிரியே இருக்கா? ஆமாம், இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அப்போது இங்கே x², இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது பாரு. என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அந்த 1 தான் a. இந்த b உடைய வேல்யூ -1, b உடைய வேல்யூ -1, c உடைய வேல்யூ தான் -6, c உடைய வேல்யூ தான் -6. அப்போ எல்லா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனும் இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம். இது கிராஃப் பண்ணிங்கன்னா அது ஒரு பேரபோலாவாக தான் இருக்கும். சரி, இப்போ நான் ஒரு பேரபோலாவை எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு வரலாம். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. கவுனி, நான் சொல்கிறத கவுனி. இப்போது இந்த ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேரபோலாவை வரைகிறேன். இந்த ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒரு பேரபோலாவை தான் வரைய முடியுமா? நிறைய பேரபோலாவை வரையலாம், ஓகே? சரி, இந்த வெற்ற இடத்த ஒரு இடத்த ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன், இன்னொரு இடத்த பீட்டான்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன அது? ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் ஒரு பேர். அது என்ன பேருனா ஜீரோஸ். இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரூட்ஸ். இதுக்கு பேர் வந்து ரூட்ஸ், ஓகேவா? இப்போது இது ஆல்ஃபான்னு வச்சுக்கோ, பீட்டான்னு வச்சுக்கோ. எல்லா சமயத்துலையுமே இந்த மாதிரி நம்ம 2 -2 3 அப்படின்னு பர்டிகுலராக ஒரு நம்பரை வச்சுட்டு நம்ம எழுத முடியாது. இது மாதிரி ஜென்ரல் ஆக்கலாம், நம்மளுடைய ஃபார்முலாவை ஜென்ரல் ஆக்கலாம். ஒரு இடத்துல ஆல்ஃபான்ற இடத்துல விட்டு ஒரு இடத்துல பீட்டான்ற இடத்துல விட்டுது. சரி, இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமே. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அதில் x - ஆல்ஃபான்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும். எப்படி இது மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்கும்ன்றீங்க? இதில் ஆல்ஃபாவை போட்டிங்கன்னா இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதே மாதிரியே இன்னொரு ஃபேக்டர் இருக்கும், x - பீட்டா அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும். இதை = 0ன்னு போட்டிங்கன்னா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் பாலினாமியல்னா என்னது? அப்போது p of x = x - ஆல்ஃபா, x - பீட்டா. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை போட்டுக்கலாம். அந்த k வந்து 0வாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாமே. எப்படி அழகாக்கலாம்னு பாருங்களேன். இந்த x-ஐயும் பெருக்குனீங்கன்னா x², இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா -βx, இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா -αx, இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா +α β = 0. ஸோ இதான்
ஒரு டெரிவேஷன் டெக்னிக், ஒரு மேக்ஸ் படித்தவங்களுக்கு இது மாதிரி எதையாவது ஒன்று பண்ணி நிறையா அதில் கண்டுபிடிச்சிட்டே போவாங்க. நான் சொல்கிறேன் இப்போ என்னென்னலாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறேன் பாரு. இந்த ஈக்குவேஷனை பெருக்கிட்டேன், இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த x² இங்கே இருக்கட்டும், இந்த x² இங்கே இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேருந்தும் ஒரு மைனஸை வெளில எடுத்துடுறேன், எக்ஸையும் வெளில எடுத்துடுறேன். ஸோ லிசன் திஸ், மைனஸையும் வெளில எடுக்கிறேன், ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்குது, மைனஸை வெளில எடுத்துறேன், ரெண்டுத்துலேயும் எக்ஸ் இருக்குது, எக்ஸை வெளில எடுத்துடுறேன். ஓகே, இதுலேருந்து மைனஸ் எக்ஸை வெளில எடுத்திங்கன்னா இதில் ஆல்ஃபா வந்துடும், இதுலேருந்து மைனஸ் எக்ஸை வெளில எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் பீட்டா வந்துடும், ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு சூப்பராக இருக்குது. இதை பார்த்தா எனக்கு நிறைய விஷயம் தோணுது. ஒரு 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 பேரபோலா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2ன்ற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது, 3ன்ற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேரபோலாவுடைய ஈக்குவேஷனை என்னால் வேகமாக எழுத முடியும். நீங்கள் முதல்ல இப்படி எழுதுனீங்க, x மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர், x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஒரு ஃபேக்டர். அதுக்கப்புறமா இதை நீங்கள் பெருக்குனீங்களே, இதை பெருக்குனா என்ன வந்துச்சு, பெருக்காட்டுமா, x² மைனஸ் 3x மைனஸ் 2x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ இது x² minus 5x plus 6 equal to 0. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு வராமல் நேராக இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறேன் பாரு. நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு, இதுதான் ஆல்ஃபா, இதுதான் பீட்டா. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆல்ஃபா பீட்டா. இப்போது x² மைனஸ் இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணிவிடுங்க, ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 plus 3 is 5. அப்போ இங்கே என்ன வந்துடும்னா 5x. அந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்குது, அந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா சம் ஆஃப் ஜீரோஸ் ஆர் சம் ஆஃப் ரூட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ரூட்ஸ் ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அங்கே மைனஸ் 5x இருக்குது, ப்ளஸ் அடுத்தது பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரூட்ஸை ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ரூட்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 வந்துடும், 6 ஈக்குவல் டு 0. பாரு நான் நேராக வந்துட்டேன் பாரு அந்த ஈக்குவேஷனுக்கு. ஓகேவா, அப்போ ஒரு பேரபோலா வந்து இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு பேரபோலா இப்படி இருக்குது. இந்த பேரபோலா இந்த இடத்துல வந்து 2ன்ற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது, இந்த இடத்துல மைனஸ் 3ன்ற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. What is the equation of this parabola? இதனுடைய ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு x² போட்டுக்கணும், அடுத்தது மைனஸ் போட்டுக்கணும், இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா சம் ஆஃப் தி ரூட்ஸ், அடுத்தது ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. This is the formula to find the equation of the parabola which is intersecting the x-axis at 2 and minus 3. இப்போ இந்த பேரபோலாவுடைய ஒரு பேரபோலாவுடைய ஜீரோஸ் வந்து 2 மைனஸ் 3, அதனுடைய ஈக்குவேஷன் என்னப்பா, இதான் கேள்வி. அதனுடைய ஈக்குவேஷன் அது இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x² மைனஸ் போட்டுக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமே, மைனஸ் 3 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 1. ஓகே, நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறீங்க, ஆனால் நம்ம சொல்லும்போது ஆடிங் தான் சொல்லணும். இது மைனஸ் 1. அப்போ இங்கே மைனஸ் 1 போட்டுக்கிறேன் இன்டூ எக்ஸ். இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாமா, இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும், யூ வில் கெட் மைனஸ் 6, ரைட். அப்போ மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போனா வருது பாரு, இது x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஜீரோஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். அதனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன வந்துடும், x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது நம்ம என்ன செஞ்சிடலாம்னா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து 0 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அந்த ஃபார்முலா வந்து புக்கில் கொடுக்கல எப்படி வந்தது மனப்பாடம் பண்ணலாம், எப்படி வந்ததுன்றதுக்கான வழி நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்களாவே ஒரு பேரபோலாவுடைய ஈக்குவேஷன் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து நீங்கள் ஃபோனில் உங்கள் ஜியோஜிப்ராவை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஈக்குவேஷனை கொடுக்கணும். ஜியோஜிப்ராவில் கொடுக்கும்போது இப்படி கொடுக்கக்கூடாது, ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கக்கூடாது. இதை வந்து y ஈக்குவல் டு அப்படி கொடுக்கணும். ஓகேங்களா, அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு பேரபோலா வரும். அந்த பேரபோலா
2ன்ற இடத்துலையும் -3ன்ற இடத்துலையும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஆர்பிட்டரியாக நீங்களாவே 2 நம்பரை கொடுத்து அதனுடைய பாலினாமியல் அதனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி நீங்கள் ஜியோஜிப்ராவில் போட்டு இதே மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிச்சி பாருங்கள். வில் see in the next video. Thank you.